மசாலா பொடி சேர்க்காம பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல அரைச்சிக்கணும். அதுக்கு 10 பல் பூண்டு, 1 ஏலக்காய், 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அதை தோலை நீக்கிட்டு 1-2 நம்ம தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்காக மண்பானை எடுத்திருக்கேன். அதில் 25 மில்லி எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். கூடவே 1 அன்னாசி பூ, 3 பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான விதவிதமான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் அங்கே இருக்குது. எல்லா ரெசிபிஸுமே தமிழில் தான் இருக்குது. நம்மளுடைய நம்ம தமிழ் சமையலோட ஆப் லிங்க் சேனல் அபவுட் செக்ஷனில் இருக்குது. அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விழுதையும் இது கூட சேர்த்திக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 4 தக்காளி சேர்த்திக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்திக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கின அப்புறமா 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறும் 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா 250 கிராம் காளான் சேர்த்திக்கிறேன். நம்ம கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ பாருங்க, நமக்கு காளான்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். நமக்கு இந்த மாதிரி தண்ணி சுண்டி நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்திக்கிறேன். கூடவே 5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நமக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிரும். இப்போ கொஞ்சம் சாதத்தில் கஞ்சி இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெய்யும் கொத்தமல்லி இலையும் சேர்த்திட்டு மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கஞ்சியெல்லாம் இருக்காது.
அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான மசாலா பொடியை சேர்க்காத பிரியாணி ரெடி.